நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பனிமலர் மற்றும் தமிழரசு சொல்லுங்க, சமத்துவ பொங்கல் கோவையில பாப்பம்பட்டியில எப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது? நிச்சயமா அனிதா, இங்க இப்ப பாத்தீங்கன்னா உரி அடிக்கிற போட்டி தொடர்ச்சியா நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அதுல மாறி மாறி இளைஞர்களும் பெண்கள் கூட அந்த உரியை அடித்து உற்சாகமா கொண்டாடி வர்றாங்க. குறிப்பா பார்க்க போனா இப்போ ஒரு சின்ன பையன் இந்த உரி அடிக்கிற போட்டியில வந்து பங்கு பெற இருக்கிறாரு. நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த தொடர்ச்சியா இந்த போட்டிகள்ல பாத்தீங்கன்னா இவர்களை இந்த மாதிரி தான் வந்து சுழட்டி விட்டு அவங்களை வந்து திசை திருப்புவாங்க. அதன்படிதான் இப்போ அந்த சிறுவன் பாத்தீங்கன்னா நேரடியா அந்த இலக்க நோக்கி இந்த சிறுவனுக்கு இங்க இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் அதே போல முதியவர்கள் எல்லாரும் வந்து அந்த சிறுவனுக்கு உரி அடிக்கிறதுக்கு உதவியா வந்து சில இது சொல்றாங்க. தொடர்ந்து அந்த சிறுவன் வந்து அந்த உரி அடிக்கிறதுக்கு தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். ஒரு முறை அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும், அதை அவர் தவற விட்டுட்டாருன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த போட்டியில அவர் பங்கேற்றத அவர் எப்படி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். தம்பி, இப்போ நீங்க இந்த பொங்கல் விழாவுக்காக இந்த மாதிரியான கிராமிய விளையாட்டுகள், பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுறீங்க, இது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல, நீங்க ஸ்கூல்ல எல்லாம் பார்க்கும்போது கிரிக்கெட் விளையாடுறது இது மாதிரி விளையாட்டுகள் தானே விளையாடுவீங்க. இந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் வந்து நீங்க வருஷம் விளையாடுறீங்களா? வருஷம் விளையாடுவோம். உங்களுக்கு தொடர்ச்சியா இதுல அனுபவம் இருக்கு? கபடி போட்டி இந்த மாதிரியான போட்டிகள் எல்லாம் விளையாடுவோம். ஓகே, மிக்க நன்றி. அதே மாதிரி இங்க வெற்றி பெற்ற ஒரு வீர மங்கை கூட இருக்காங்க. நம்ம தொடர்ச்சியா அவங்க கிட்டையும் பேசலாம். இந்த உரியடி போட்டியில அவர்கள் வெற்றி பெற்றாங்க. இப்ப மற்றும் ஒருவர் கூட வந்து அந்த இலக்கை தேடிக்கொண்டே சென்று கொண்டு இருக்கிறார். அவரும் தன்னோட இலக்கை தவற விட்டுட்டாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க மகளிர் நிறைய பேர் இந்த போட்டிகள்ல பங்கேற்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ வணக்கம்மா, நீங்க தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்கிறது இல்ல இதற்காக இந்த மாதிரி கிராமிய சூழல்ல வந்து இந்த பொங்கல் விழா கொண்டாடுறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் நாங்க இந்த விழாவுக்கு வந்துட்டு இருக்கோம். நமக்கு வேகமா போயிட்டு இருக்கிற நகர வாழ்க்கையில இருந்து விலகி வந்து ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல பார்த்து மகிழ்ந்த விளையாட்டுகள் எல்லாம் திரும்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருக்கு. இப்போ நம்ம பொதுவாகவே பெண்களுடைய நிலை அப்படின்னாவே பார்த்தா தினமும் வந்து குழந்தைகளை கிளப்புறது, நம்ம ஆஃபீஸ் போறது இல்ல வீடு அந்த சூழல்லையே இருந்துட்டு இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் எல்லாம் உறவினர்கள் கூட இல்ல பொதுமக்கள் கூட சேர்ந்து பங்கு பெறும்போது அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு எந்த மாதிரியான புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும்? கண்டிப்பா நம்மளோட டே டு டே லைஃப்ல இருந்து இது வந்து டோட்டலா ஒரு வித்தியாசமான பொழுதுபோக்காகவும் இருக்கு. நம்மளோட ரொட்டீன் லைஃபை மறந்துட்டு கண்டிப்பா ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியா தான் இது நினைக்கிறோம். அதே மாதிரி இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான கிராமிய விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறதுனால இந்த நம்மளுடைய தமிழர் பண்பாடு அப்படிங்கிறதோ இல்ல தமிழர் திருவிழா பொங்கல் விழா அப்படிங்கிறதோ எப்படி வந்து மாறாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மற்றவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு இப்பெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நம்மெல்லாம் ஒரு இந்த மாதிரி திருவிழாக்கள்ல பங்கேற்றுக்கிட்டு சந்தோஷப்பட்ட ஒரு சான்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வந்து பார்த்து அவங்க இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு மெஷின் லைஃப்ல இருந்து அவங்க விளையாடுற இன்னைக்கு கம்ப்யூட்டர் அது எதுன்னு சாதாரணமாக போயிட்டு இருக்கிற விளையாட்டுகள்ல இருந்து விலகி மற்ற எல்லாரும் மனுஷங்க கூட சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டாக இது இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். இந்த விளையாட்டுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம குழந்தைங்களை இந்த மாதிரி விழாக்களில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம்.
நிச்சயமா தொடர்ந்து இது போன்ற விளையாட்டுகள் நடந்துகிட்டு இருக்கிற அதே சூழல்ல இங்க பொங்கலும் வந்து பொங்கறதுக்கு தயாரா இருக்கு. நம்ம அந்த நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். தொடர்ந்து இங்கேயும் இந்த விளையாட்டு போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்து வழுக்கு மரம் சுற்றுதல் இது போன்ற விளையாட்டுகள் பாரம்பரிய விளையாட்டுகளும் நடைபெற இருக்கு. நம்ம அதையும் போய் பார்க்கலாம். இங்க பாரம்பரிய முறைப்படி மண்பானையிட்டு அதே போல பொங்கலிட்டு வர்றாங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம இப்ப பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கல் வைத்து வர்றாங்க. இங்க வந்து பொங்கல் வந்து பொங்குறதுக்கு தயாரா பொங்கி நிக்கிற காட்சிகளை நம்ம பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்று கூடி இந்த சமத்துவ பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க ஒன்று கூடி பச்சரிசி இட்டு இந்த பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இங்க வயதானவர்கள் இளைஞர்கள்னு நிறைய பேர் இளம் பெண்கள்னு இருக்காங்க. அவர்கள் பொங்கல் பாடல் பாட இருக்காங்க. அவங்க பாடுறதையும் நம்ம கேட்கலாம். பொங்கல் பாட்ட வேற பாட்ட வல்ல பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். நிச்சயமா இவங்க மிகுந்த உற்சாகத்தோட இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த பொங்கல் பொங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல நிச்சயமா இங்க இருக்கக்கூடியவங்க தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து விலகி இன்று ஒரு நாள் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று கூடி இந்த பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பாரம்பரிய முறைப்படி இந்த பொங்கலை பொங்கலிட்டு வராங்க. இப்ப அந்த பாடல்களை பாடுறாங்க. நம்ம இப்ப கேட்கலாம். வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து நிறைந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்து பொங்கலோ பொங்கல் பொங்கல். உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த இயற்கைக்கும் அதே போல இந்த உழவுக்கு உறுதுணையாக இருந்த இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கும் பாடல்களை பாடினாங்க. அதை நம்ம இப்ப கேட்டோம். அதே போல பொங்கலும் வந்து இப்ப பொங்கப்பட்டது. அதையும் நம்ம பார்த்தோம்.